வணக்கம் அன்புறவுகளே, உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம அதே மாதிரி இந்த வீடியோவில் ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்ற கேட்டகிரிக்குள்ளே யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். விஷுவலி இம்பேர்டு அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்புறம் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இப்படின்னா அவங்களுக்கு சரியாக காது கேட்காது. அப்புறம் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இவங்க எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள், அப்புறம் இந்த விஷயத்துக்கு நம்ம இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற அடாப்டிவ் கேரக்டர், இது ரெண்டுலேயுமே அவங்க குறைபாடு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் மல்டிபிள் டிசபிலிட்டி இப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க உடம்புல கண்ணும் தெரியாமல் காதும் கேட்காம அந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒன்றை தாண்டி 2 டிசபிலிட்டி இருக்கிறது தான் மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஆட்டிசம் இது என்னென்னா அவங்களுக்கு மனம் சார்ந்த வளர்ச்சி அவங்களுக்கு இருக்காது. உடல் ரீதியாக அவங்களோட வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி அவங்களால மற்றவங்கக்கிட்ட சகஜமாக பேசி பழக முடியாது. டெஃப் பிளைண்ட்னஸ் இது என்னென்னா அவங்களுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. லோ விஷன் இது என்னென்னா அவங்களுக்கு கண் சுத்தமாக தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கண் தெரியும், ஆனால் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் தெரியும். செரிப்ரல் பால்சி இது என்னென்னா அவங்களால சரியாக நடக்கவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கிறது அப்படின்றப்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் அவங்க நார்மலாக பேச மாட்டாங்க. லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி இது என்னென்னா அவங்களால நடக்க முடியாது, காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை தான் லோக்கோமோட்டார் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஏடிஹெச்டி இது என்னென்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். இது என்னென்னா அவங்களால ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதே மாதிரி அவங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டி இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு சரியாக படிக்க முடியாது. அது எப்படி சொல்கிறதுனா ஏதாவது சின்னதாக பேசிக்காக ஏதாவது சொன்னோம் அப்படின்னாலும் அதுவே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக படிக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. இப்போது நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே இனி வர வீடியோஸில் நம்ம நல்லா விரிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.